இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மேல நடத்திட்டு இருக்கிற இனப்படுகொலையை பத்தி பேச ஆரம்பிச்சாலே உள்ளூர் சங்கியிலிருந்து வெளிநாட்டு சங்கி வரைக்கும் எல்லாம் ஒண்ணு கூடி, அப்ப நீ அக்டோபர் 7, 2023 நடந்த டெரர் அட்டாக்க சப்போர்ட் பண்றியா, ஹமாஸ் அமைப்பை சப்போர்ட் பண்றியா, நீ ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கூடி கத்துவாங்க. என்னமோ அக்டோபர் 7, 2023 தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன மாதிரியும், அதுக்கு முன்னாடி அங்க புனித பூமியா இருந்த மாதிரியும் இவங்க பில்டப் பண்றானுங்கல்ல, அது 1ஆம் நம்பர் ஃப்ராடு. 1937 முதல்ல ஹைஃபா மசாக்கர் நடக்குது. அதே 37 ஜெருசலேம்லயும் மசாக்கர் நடக்குது. மறுபடியும் 37 ஹைஃபாலயே மறுபடியும் இன்னொரு மசாக்கர் நடக்குது. அப்புறம் 1939 2 தடவை, 1947 6 தடவை, 1948 3 தடவை, அப்புறம் 1956, 67, 72, 82, 90, 94, 2002, 2008 இருந்து 2009 வரைக்கும் நடந்ததுதான் முதல்ல காசா மசாக்கர். அப்புறம் காசால தொடர்ச்சியா 2012, 2014, 2018 இருந்து 2019 வரைக்கும், 2021, கடைசியா தான் இந்த அக்டோபர் 7, 2023 இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற காசா மசாக்கர் இல்ல, காசா ஜெனோசைட். இப்படி தொடர்ச்சியா 70-80 வருஷமா அங்க கொலைகளையும் மசாக்கர்களையும் ஜெனோசைடுகளையும் நடத்திட்டு பல லட்சம் மக்களை, குழந்தைகள் உட்பட கொன்னு குவிச்சிட்டு அவங்கள ஒரு டிஜிட்டல் அப்பாத்தைடுக்குள்ள வச்சிருந்து எல்லா பக்கமும் கண்காணிச்சு டிடென்ஷன் கேம்ப்ல போட்டு ரேப் பண்ணி குழந்தைங்களை ஸ்ட்ரிப் பண்ணி எல்லா கொடுமைகளையும் பண்ணி அவங்களுக்கு வேலை இல்ல, ப்ராப்பரான எஜுகேஷன் இல்ல, ஹெல்த் இல்ல, ஃபுட் இல்ல, எதுவுமே இல்லாம பண்ணி இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்க முடியாம ஒரு கட்டத்துல ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி அவங்க எதிர்த்து தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா உடனே டெரர் அட்டாக், டெரரிஸ்ட்னு முத்திர குத்திர வேண்டியது. இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அக்டோபர் 7, 2023 இந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பு இஸ்ரேலை நோக்கி அவங்களோட 6000 ராக்கெட்டை ஏவி அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் புடிச்சு வச்சிருந்த ஹமாஸை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்களை இஸ்ரேல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆன அந்த நபர்கள்ல இருந்து ஒருத்தர் தான் இந்த அக்டோபர் 7 அட்டாக்கியே ஹெட் பண்ணி லீட் பண்ணிருக்காரு. ஏய், காலங்காலமா இதே வேலையை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வல்லாதிக்க நாடுகள் தங்களுக்கு ஏதுவா இருக்கிறதுக்காக ஒரு தீவிரவாத அமைப்பை அவங்களே ஃபண்ட் பண்ணி உருவாக்க வேண்டியது. அப்புறம் அந்த தீவிரவாத அமைப்பு ஏதாவது ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மீடியாவையும் கையில வச்சுக்கிட்டு இஸ்லாமோபோபியாவை பரப்பி விட்டு அந்த நாட்டுக்கு எதிராக போரை தொடுத்து அந்த நாட்டில் இருக்க அப்பாவி மக்கள் எல்லாம் கொண்டு குவிச்சு அங்க இருக்கிற ஆயில் ரிசோர்ஸ் ஆட்டைய போடுறதாண்டா அவங்க வேலையே. ஒரு ஏஐ இமேஜ ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு மக்கள் எல்லாம் போட்டாங்களாம். உடனே இந்த உள்ளூர் சங்கிகளுக்கு பொறுக்க முடியல. நீ காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக குரல் கொடுத்தியா? ஏய், நீ பாகிஸ்தான்ல ஹிந்துக்கள் அடிச்சு விரட்டப்பட்டாங்களே அப்ப குரல் கொடுத்தியா? ஏய், நீ பங்களாதேஷ்ல ஹிந்துக்கள் அடிச்சு விரட்டப்பட்டாங்களே அப்ப குரல் கொடுத்தியா அப்படின்னு கதறானுங்க. இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவங்க எவனையாச்சும் சட்டையை பிடிச்சி இழுத்து இங்க வா, காஷ்மீரி பண்டிட்ஸ் எக்ஸாடஸ் எப்ப நடந்துச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரு நாய்க்கு ஒரு அளவும் தெரியாது. இவங்களுக்கு பண்டிட்ஸ் மேலேயோ ஹிந்துக்கள் மேலேயோ இந்த மக்கள் மேல எந்த அக்கறையும் கிடையாது. இவங்களோட பச்சையான இஸ்லாமோபோபியாவை மறைக்கிறதுக்கு தான் மற்ற இஷ்யூக்கள்லாம் எடுத்து மாஸ்கா பயன்படுத்திக்கிறானுங்க. சொல்ல போனா அந்த இமேஜ் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிறது வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற முக்காவாசி சங்கிகளுக்கு காஷ்மீரி பண்டிட் இஷ்யூனா என்னன்னே தெரியாது. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப்ல, ரஃபால ஆயிரக்கணக்கான குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டு கைகால் இல்லாம அப்படியே சோத்துக்கும் தண்ணிக்கும் அப்படி நிக்கிறத பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமாவே இல்லையா? மனசு வலிக்கல, அழுக வரல? நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானா இல்ல வேற ஏதாவது மிருகமா? இந்த பெருசு சொன்னதுதாங்க, மதம் மனுஷனை மிருகமாக்கும், அவ்வளவுதான். எல்லாம் மிருகமா மாறி நிக்கிறானுங்க. இப்படியே மதத்தை சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா சீக்கிரம். இந்த மனுஷன் ஏன்னா அழிஞ்சா சரி.